கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அந்த ஜனத்துக்கு சொன்ன நல் வார்த்தை இது. தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தம்முடைய ஜனத்தை வழிநடத்துகிறார், தமது ஜனத்துக்கு தாம் செய்ய போகிற மகிமையான காரியத்தை முன்னறிவிக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். வழியெல்லாம் வனாந்தரம், தண்ணீரற்றதான ஒரு தேசம், நெறிஞ்சி முள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் நிறைந்த பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் நிறைந்த ஒரு பாதையின் வழியாக கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். ஏற்கனவே எகிப்து தேசத்தில் 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டு இருந்ததினால் சோர்ந்து போயிருந்த அவர்கள் இருதயம் மீண்டும் வனாந்திரத்தின் வழியாக தேவன் நடத்துகிறதை பார்த்து இன்னும் அதிகமாய் அவர்கள் சோர்ந்து போனார்கள். சோர்வு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற சோர்வு ஒரு மனிதனை எழும்ப விடாதபடிக்கு அது மடங்கடித்து விடும். ஊழியக்காரனாக கர்த்தருடைய நாமத்தில் பலருக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், பல குடும்பங்களில் சென்று ஜெபித்து வருகிறேன், தைரியமாக தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறேன். ஆனாலும் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனச்சோர்வு வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். இன்றைக்கி இந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், இல்லை இந்த சபைக்கு ஊழியத்துக்கு போகணும். அப்படி ஊழியத்திற்கு செல்வதற்கு முன்பு நம்முடைய இன்றைய ஷெட்யூல் எல்லாம் க்ளீனாக நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் பாருங்கள், அதில் ஏதாகிலும் ஒன்று குறித்த நேரத்தில் அதை செயல்படுத்த முடியாதபடி தடை வரும் பொழுது முதல்ல கொஞ்சம் டென்ஷன் வரும். அந்த டென்ஷனை அப்புறம் ஓவர் கம் பண்ணி கடந்து போகலாம் நினைக்கும் போது மறுபடியும் ஒரு தடை வரும் பொழுது ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டோம், எழும்பவே முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு என்கிறது பிசாசினுடைய பயங்கரமான ஒரு ஆயுதம். ஒரு மனிதனுடைய ஆத்மா சோர்ந்து போயிடுச்சுன்னா அதை உயிர்ப்பிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அடம்பிடிச்சு அழும்போது சில பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுங்க, உடனே நிப்பாட்டிட்டு சிரிக்கும். அடம்பிடிச்சு அழும்போது சில பிள்ளைகள் கையில் ரூபா நோட்டை கொடுங்க, அதை பார்த்து உடனே வாங்கிட்டு என்றும். அதே இது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 5 வயசு 7 வயசு 10 வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் அடிச்சுட்டு அது அழுதுன்னா அதுக்கு சாக்லேட் கொடுத்தாலும் அழுகை நிப்பாட்டாது. ஒருவேளை நீங்கள் கொடுத்த பொருளை வாங்கிக்கிட்டாலும் அதின் உள்ளம் சமாதானம் அடையாமல் கூட 10 நிமிஷம் உருன்னு மூஞ்சி தூக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா? அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சோர்வுக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போயிட்டோன்னா திரும்ப எத்தனை நல் வார்த்தைகள் சொன்னாலும் அந்த சோர்வை நீக்கி நம்மளை உடனே அதை உயிர்ப்பிக்காது. அதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போனார்கள். தேவன் அந்த ஜனத்துக்கு சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு
கர்த்தர் உனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்வதற்கு நீ கவனமாக இருந்துட்டீன்னா கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் மாறாதவைகள். அந்த மாறாத வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்கிறது தான் பெரிய விஷயம். இங்கு தேவன் தமது ஜனத்துக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை கவனித்து பாருங்க. கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உண்மையாகவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையில் கொஞ்ச நாட்கள் நான் பிஸ்னஸ் மேனாக சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 1997, 98 இந்த 2 வருடங்கள் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணேன். அந்த நாட்களில் பல லட்சங்கள் கையில் புரண்டது. ஆனால் இனி யாருக்குமே தெரியாது. 2001 2003 வரைக்கும் டீச்சரை வேலை பார்த்தேன், ஆசிரியரை வேலை பார்த்தேன் நான் படித்த பள்ளிக்கூடத்தில். அன்றைக்கு நான் இருக்கிற பட்டணத்தில் கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியும். இது போக 99 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் கணக்கர் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். பலவிதமான வேலைகள் நான் பார்த்துருக்கிறேன். பெங்களூரில் ஈஜிபுராங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூலில் டீச்சர் கம் வார்டனாக வேலை பார்த்தேன். எப்படியாகிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும், தேவனுடைய கரத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு, போராடின நாட்கள் உண்டு, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த நாட்கள் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் மேடு பள்ளங்களும் அலைச்சல்களும் அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்கிறாங்க, என்னுடைய ஊழியத்திற்கு வா. எனக்கு விருப்பமே இல்லை, ஊழியத்துக்கு வேண்டாம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், தகப்பனே, என்னை காத்து கொண்டு நான் பரலோகத்துக்கு வந்து சேருகிறத பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நான்லாம் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட மாட்டேன், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் எனக்கு தான் ஜெபிப்பேன், மற்றவங்களுக்கு ஜெபிக்க நான் விரும்பலை. எனக்கு ஜெபிக்க தெரியாதுங்கிறத விட நான் ஜெபிக்க விரும்பலை. ஒருவேளை சில போராட்டங்கள் பிரச்சனைகள் தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையில் வரும், எதுக்கு வேண்டாம். பட் கர்த்தர் விடலை, இந்த ஊழியத்துக்கு வா. இந்த ஊழியத்துக்கு நான் வரும்பொழுது நான் நினைத்த ஒரு காரியம் என்னென்னா, சரி ஏற்கனவே வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் துன்பங்கள் அதன் வழியாக கடந்து வந்தோம், இன்னும் அதே துன்பத்தின் பாதையில் தேவன் என்னை நடத்த போகிறார், அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆனால் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு பெரிய சந்தோஷம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து 3 மணி நேரம் 5 மணி நேரம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது, தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானிக்கிறது. இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆத்துமாவும் கண்களும் பூரிக்கிற அனுபவம், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற விடுதலை, தேவனுடைய வார்த்தையில் கிடைக்கிற சமாதானம், அது எல்லாம் என் இருதயத்தை பூரிப்பாக்கிற்று. இன்றைக்கு கூட ஒரு அம்மா மணப்பாறையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஐயா உங்கள் வாட்ஸ்அப்பில் என் கணவருக்கு கொஞ்சம் சுகம் இல்லைன்னு சொல்லி ஜெபிக்க சொல்லியிருந்தேன், நீங்களும் நான் ஜெபமணிக்கிறேன் தைரியமாக இருங்கன்னு ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. என் கணவருக்கு பயங்கர அலர்ஜி உண்டு, அவர் புளிப்பான ஆகாரங்கள் சாப்பிட்டா கண்டினியூஸாக காஃப் இருமல் இருக்கும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு இன்றைக்கு என் கணவருக்கு நல்ல சுகத்தை தேவன் கட்டளையிட்டார். பாருங்கள், என்னிடத்தில் ஜெபிக்க சொல்லுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதம், அவர்கள் பெற்ற சாட்சியை நன்மையை எனக்கு சாட்சியாக சொல்லும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி என்னை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுத்த ஆரம்பித்தது, ஒரு சமாதானத்தை கொண்டு வர ஆரம்பித்தது. ஊழியங்களுக்காக புறப்பட்டு சென்று தேவனுடைய வார்த்தை சபைகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள கொடுக்கும் பொழுது அந்த ஜனங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது ஒரு திருப்தி, ஒரு ஆத்தும திருப்தி. கண்ணீரோடு வருகிற ஜனங்களுக்கு தரங்களில் தலையில் கையை வைத்து ஜெபித்து அவர்கள் மேலே இருக்கிற கட்டுகளை உடைக்கும் பொழுது, அவர்கள் வியாதியை சுகமாக்கும் பொழுது
அவர்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேங்க்யூ என்று சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு கழிவுறுதல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னதமான ஊழியத்தின் பாதையிலே கர்த்தரினை மேன்மைப்படுத்தினார். எதற்காக நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கவனமாக தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை எந்த பாதையில் நடத்த விரும்புகிறார், கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார், கர்த்தர் உங்களை எதற்காக பிரித்தெடுத்தார், இதை கவனமாக தெரிந்து கொண்டு அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை அவர் மேன்மையாக வைப்பார். வேதவசனம் சொல்லுது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க விரும்புகிறீர்களா? இன்றைக்கு இந்த தேவன் கொடுக்கிற மேன்மையை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் வேதவசனம் சொல்லுகிறது போல கொஞ்சம் கவனமாயிருங்கள். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி, தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன், அவர் வாக்குமாறாத தேவன். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது அவர் மேன்மையாக வைக்கிறார். பாருங்க, நாங்கள் ஒரு நல்ல ஒரு வாலிப ஜெப ஐக்கியத்தை வைத்திருந்தோம். அந்த வாலிபர் ஜெப ஐக்கியத்தில் பலதரப்பட்ட தம்பிமார்கள் வந்து கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, ஹேர் கட் பண்ணுறவங்க, இன்னுமாக படித்து கொண்டு இருக்கிறவங்க, இன்னுமாக பேங்கிங்கில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பலதரப்பட்ட நிலையிலிருந்து விசுவாச பிள்ளைகள் வந்து எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தம்பி, படித்து கொண்டிருந்த ஒரு தம்பி வந்து ஜெபக்கூட்டங்களுக்கு வருகிறது. வந்து அமைதியாக இருப்பார், பாடமாட்டார். ஒர்ஷிப் நேரத்துலேயும் கண்ணை திறந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். அந்த மீட்டிங்கில் எந்த காரியத்திலையுமே இன்வால்வ் இல்லாமல் அமைதியாக வந்து கலந்துட்டுருப்பார். அப்போ ஒரு நாள் அந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னேங்க, வாங்க, எதுக்காக ஜெபைக்கியத்துக்கு வாரீங்க, எதுக்காக நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப்புக்கு வாரீங்க? அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறீங்க, இங்கே என்ன தான் நடக்குன்னு சொல்லி பார்க்க வாரேன். அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி, வாலிபர்களாக கூடி ஜெபிக்கிறோம் உண்மைதான், இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வர்றதுனால உங்களுக்கு ஒரு காரியம் பிரயோஜனமே இல்லை. ஒன்று, இந்த கூட்டத்துக்கு நாளையிலேருந்து நீங்கள் வராதீங்க. ஏன்னா இங்கே என்ன நடக்குன்னு பார்க்க வேண்டியது உங்கள் வேலை இல்லை. இங்கே என்ன நடந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. உங்களுக்கு கர்த்தர் தேவை என்றால் வாங்க. உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா அவரை துதிங்க. இல்லை உங்களுக்கு கர்த்தர் வேண்டாம் அப்படின்னா ஃபெல்லோஷிப்க்கு வராண்டா நிப்பாட்டிடுங்க. உடனே அந்த தம்பி கேட்டாங்க, நான் பாட்டுக்கு சும்மா வந்துட்டு போகிறேன், ஏன் வர வேண்டாம்னு சொல்கிறீங்க? இது சும்மா வருகிற இடம் இல்லை தம்பி, இது கர்த்தரை ஆராதிக்கிற இடம், இது தேவனை மகிமைப்படுத்துகிற இடம், இது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற இடம். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் காண்பிக்கிற வழியில் நடக்க தேவனுக்கென்று காத்திருந்து ஜெபிக்கிற இடம். சும்மா வேடிக்கை பார்க்க வரக்கூடாது, நாளையிலேருந்து வராதிங்க அப்படின்னு. அப்போ அந்த தம்பி சொன்னார், உங்கள் கூட வந்து இணைஞ்சி ஜோமன்னா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன், நான் அப்படி சொல்லலை தம்பி, இது கர்த்தரை ஆராதிக்கிற இடம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணால் மட்டும் இல்லை, நீங்கள் தனித்து உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன். 2 நாள் அந்த தம்பி கூட்டத்துக்கு வரல. எங்கள் ஃபெல்லோஷிப்பில் இருந்த ஒரு சிலர்கள் கேட்டாங்க, எதுக்கு அந்த தம்பிகிட்ட வர வேண்டான்னு சொன்னீங்க? சரி, சும்மா வந்துட்டு போட்டுமே
அப்போ நான் சொன்னேன், இல்லை, இது வேடிக்கை பார்க்கிற இடமும் இல்லை, விளையாடுகிற இடமும் இல்லை, இது தேவ சமூகம். ஹீ இஸ் அ கிறிஸ்டியன். அவன் ஒரு கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவனாக இருந்து தேவனை ஆராதிக்கிற இடத்துல வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. அது அவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஒருவேளை தேவனுடைய கோபம் அவனுக்கு விரோதமாக வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். 3வது நாள் அந்த தம்பி வந்தார். 2 நாள் நான் எங்கள் பாட்டி ஊருக்கு போயிட்டேன், அதனால தான் வரல, மற்றபடி வரக்கூடாதுன்னு இல்லை. சரி, நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். பாருங்கள், 2-3 நாட்களுக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு மாற்றம். பாடல் நேரத்தில் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை பாட ஆரம்பித்தார். ஜெப நேரத்தில் கண்ணை மூடிட்டு ஆண்டவரேன்னு எவ்வளவு சத்தம் போட முடியுமா சத்தம் போட்டு, என்னை நினைத்தருளும், என்னை ஆசீர்வதியும் என்று சத்தம் போட்டு கத்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். அதை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு, என்ன தம்பி, எதுவும் வித்தியாசமாக நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் சொன்னார், எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன், எங்கள் பாட்டிகிட்ட அந்த காரியத்தை சொல்லும்போது, நீங்கள் இப்படி கூட்டத்துக்கு வராதங்கன்னு சொன்னதையும் சொல்லும்போது பாட்டி எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, ஆமாம் தம்பி, கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம விளையாட்டாக போகக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, உன்னால் முடிஞ்ச அளவு முழு பலத்தோடு நீ ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடு, கதறு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு என் பாட்டி சொன்னாங்க. அதனால் எனக்கு எப்படி ஜெபிக்க எப்படி ஆராதிக்கன்னு தெரியாது, அதனால் நான் சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிடுனேன் அப்படின்னார். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தரை ஆராதிங்க. பாருங்கள், அன்றிலிருந்து தவறாமல் வருவார், நல்லா பாடுவார், நல்லா ஆராதனை நேரத்தில் சத்தம் போட்டு ஆண்டவரை தெரிஞ்ச மாதிரி துதிப்பார். செய்தியை நல்லா வாஞ்சியாக கவனிக்க ஆரம்பித்தார். பாருங்கள், ஒரு நாள் அவர் வந்து கண்ணீரோடு சொன்னார், அண்ணே, ஆண்டவர் என் உள்ளத்தை உடைத்தார், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் எனக்குள்ள மனமாற்றத்தை தந்திருக்கிறார், நான் தேவ அன்பை ருசித்தேன், இவ்வளவு மகிமையான ஒரு தேவனை இதுவரைக்கும் இவ்வளவு சமீபமாக நான் பார்த்ததில்லை, ஆனால் இப்போ கர்த்தரனை எனக்கு ரொம்ப சமீபமாக நான் பார்க்குறேன், எனக்குள்ள அவரை பார்க்குறேன், என் இருதயம் களி கூறுகிறது அப்படின்னு சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள அமெரிக்க தேசத்திலிருந்து அவருக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தார். கர்த்தருடைய கிருபையில் அவர் செலக்ட் ஆகி அந்த தேசத்துக்கு போயிட்டார். இந்த சம்பவத்தை இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நினச்சி பார்க்குறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை எப்படி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால், தேவனை கருத்தாய் தேடும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் பல ஜனங்கள் பாருங்க, மேன்மையை விரும்புகிறாங்க, ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் நம்ம செய்கிற காரியம் என்னென்னா, ஏழைகளுக்கு கொஞ்சம் ஏதாவது துணிமணி எடுத்து கொடுத்துட்டோன்னா, இல்லை ஊழியங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டோன்னா, இல்லை ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், இல்லை டெய்லி பைபிள் வாசித்தோன்னா கர்த்தர் நம்மை மேன்மையாக உயர்த்துவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஜெபிக்கிறது ஒரு நல்ல அனுபவம், வேதத்தை வாசிக்கிறது ஒரு நல்ல அனுபவம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஒரு நல்ல அனுபவம். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கவனமாய் கவனித்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன் நம்ம சொல்கிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுக்கிறோன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனிடத்திலிருந்து வருகிற மேன்மை எதிர்பார்க்கிறோம், தேவன் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில் மேன்மையாக உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்லது, கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். தேவன் நம்மை மேன்மையாக உயர்த்துவார். ஆனால் அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதுக்கு நாம் செவி கொடுக்கணும்.
தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு செவி கொடுக்கும்போது உங்களை எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும். நல்ல கவனிங்க, வேதத்தில் எழுதி வைத்த வசனங்களின்படி நாம் நடக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் வேதத்தில் எழுதி வைத்த வசனங்களுக்கு அப்பாற்பட்டும் தேவன் நம்மோடு பேசுவார். ஒரு ஊழியக்காரனாகி எனக்கு தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் என் கூட பேசுகிற, மகனே ஒரு நாள் கூட நீ தாடி வளர்க்கக்கூடாது, டெய்லி சேவ் பண்ணிடு. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், என்ன பிரதர் ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட சேவ் பண்ணிடுன்னு சொன்னாரா? எஸ், கர்த்தர் என்னிடத்துல தாடி வளர்க்காதன்னு சொன்னார். நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். நான் தேவனோடு கூட நடக்கும் பொழுது தேவன் தனித்து எனக்கு சொல்லுகிற ஆலோசனை, இந்த ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நீங்கள் ஏன் தாடி வளர்க்கீங்கன்னு உங்களை கேட்க மாட்டேன். என்ன வளர்க்காதன்னாரு, நான் வளர்க்கக்கூடாது. அதே போல் கர்த்தருடைய ஊழியக்காரனாக என்ன நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தர் எக்ஸசைஸ் போடக்கூடாதுன்னு சொன்னார். நான் எக்ஸசைஸ் போடாமல் இருந்தேன். கவனிங்க, தேவனோடு நடக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இதை செய், இதை செய்யாத. இது வேதத்தில் இல்லாத ஒரு காரியம், பட் எனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட காரியம். அப்போ தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்கிறத கவனித்து நான் நடக்கும் பொழுது தான் கர்த்தர் என்னை மேன்மையாக உயர்த்துகிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நீ கவனமாக செவி கொடுக்கணும். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுக்கணும்னா நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எப்படி பேசுகிறாருங்கிறத கவனிக்கணும். உங்களோட கர்த்தர் பேசுகிறாரா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியுதா? தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் இருக்காங்கிறத நீங்கள் நிதானித்து கவனித்தால்தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கடமைக்கு டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு அதிகாரம் தான் வாசிக்கலாம், 10 நிமிஷம் தான் ஜெபிக்கிறாங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு அதிகாரத்தை வாசித்தா தெய்வ சத்தத்தை கேட்க முடியாது, கவனமாக செவி கொடுக்க முடியாது. ஸோ கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை இழந்துடாதீங்க. தேவனோடு நடக்க பழகுங்க. அவருடைய பிரசன்னமாகுதலை உணருங்க, அவருடைய பிரசன்னத்தை உணருங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க. அப்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள். ஜெபமனோ. தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் வாக்கு பண்ணுகிறவரும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறேன். இப்பொழுதும் இது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை விளங்க பண்ணும் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் தேவ சமூகத்தில் வந்து என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். எந்தெந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைகளை கொடுக்க விரும்புகிறீரோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. உணர்வில்லாத இருதயத்தோடு அல்ல, உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய பிள்ளைகளை நினைத்தரணும். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் மாறுதல் வரவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகளும் போராட்டங்களும் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறட்டும், தவிப்பு மாறட்டும், போராட்டம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் கர்த்தர் அனுகூலமான துணையாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய கிருபையின் கரத்தில் நமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னபடி உன்னை பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசிங்க, செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். காட் பிளஸ் யூ.